வெல்கம் டு ட்ரீம் டு சக்ஸஸ். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ஒரு ரொம்ப ஆழமான பல பேர் பொது வெளியில் பேசவே தயங்குற விஷயத்தை பற்றி பேச போகிறோம். இன்றைக்கி நம்ம பேச போகிறது புத்தகத்தில் மட்டும் கிடைக்கிற ஞானம் இல்லைங்க. நம்ம டெய்லி லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் நடக்கிற விஷயங்களுக்குள்ளே ஒளிந்து இருக்கிற உண்மை. இந்த உலகம் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிட்டா நம்மை யாரும் எளிதாக மேனிப்புலேட் பண்ண முடியாது. நமக்கு கிடைக்கிற தகவல்களை கவனித்து பார்த்தா ஒன்று மட்டும் தெளிவாக தெரியும். இந்த உலகத்தில் அதிகாரம் எப்படி வேலை செய்யுதுன்னு உண்மையை புரிஞ்சுக்கிட்டா நம்ம யாராலும் எளிதில் கட்டுப்படுத்த முடியாது. அதனால தான் இன்றைக்கி நாம் பேச போகிற விஷயம் சாணக்கியரின் 7 ஆபத்தான ரகசியங்கள். இது ஆபத்தானது ஏன்னா இது நல்லவன் கெட்டவன் அப்படின்னு பிரிக்காது. ஆனால் உங்களை சுற்றி நடக்கிற ஆட்டத்தை தெளிவாக புரிய வைக்கும். இந்த ரகசியங்களை புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் சூழ்நிலைகளுக்கு அடிமையாக மாட்டீங்க. நீங்கள் தான் சூழ்நிலைகளை கட்டுப்படுத்த ஆரம்பிப்பீங்க. வாங்க இந்த வீடியோவில் ஒவ்வொன்றா நாம் பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை கிளியராக புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ யாரையும் கெட்டவனாக மாற்றுறதுக்கு கிடையாது. யாரையும் மேனிப்புலேட் பண்ண சொல்லலை. யாரையும் கீழே தள்ள சொல்லலை. இந்த உலகம் எப்படி இயங்குதுன்னு தெரியாமல் இருந்தால் நாம் தான் மேனிப்புலேட் ஆகுவோம். நாம் தான் பயன்படுத்தப்படுவோம். நம்ம முடிவுகளை வேறு யாரோ எடுப்பாங்க. அதுதாங்க டேஞ்சரஸ். அதை நாம் அவாய்ட் பண்ணணும். அதனால தான் சாணக்கியர் சொல்லிவிட்டு போன இந்த பிரின்சிபல்ஸை நம்ம மாடர்ன் லைஃப்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணி ஒவ்வொன்றா அன்பேக் பண்ண போகிறோம். கவனமாக கேளுங்க. இதில் சில விஷயங்கள் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் நினைவில் வைங்க, ட்ரூத் எப்பவுமே ஸ்வீட்டாக இருக்காது, கம்ஃபர்டபுளாகவும் இருக்காது. அது சம்டைம்ஸ் மனசுக்குள்ளே சலசலப்பை உருவாக்கும். சில நேரம் ஈகோவை குலைக்கும். அந்த சலசலப்பு தான் உங்களை விழிக்க வைக்கும். அந்த டிஸ்டர்பன்ஸ் தான் உங்களை ஸ்ட்ராங்கர் ஆக்கும். இந்த வீடியோ முடிஞ்சப்புறம் நீங்கள் யாரையாவது சந்திக்கும் போது, இல்லை ஒரு மீட்டிங்கில் உட்காரும் பொழுது, ஒரு டிசிஷன் எடுக்கும் பொழுது உங்கள் மனசுக்குள்ளே ஒரு வாய்ஸ் கேட்கும். இதில் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது? நான் ஆக்ட் பண்ணுறேனா அல்லது ரியாக்ட் பண்ணுறேனா? அந்த கேள்வி தாங்க உங்கள் வாழ்க்கையின் தொடக்கம். நம்ம சொசைட்டியில் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்லவனாயிரு, அமைதியாயிரு, அடங்கிப்போ, எல்லாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணு. இதெல்லாம் ஒரு அளவுக்கு சரிங்க. ஆனால் அடங்கி போகிறதுக்கும் அடிமை ஆகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் அழிந்து போகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த டிஃப்ரென்ஸ் தான் இந்த ரகசியங்கள் காட்டும். இப்போ ஒரு சிம்பிள் சீன் இமேஜின் பண்ணுங்கள். ஒரு ஆஃபீஸில் மீட்டிங் நடக்குது. டேபிளை சுற்றி 10 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று பேசுகிறாங்க. அவர்களுடைய ஐடியாக்கள், கம்ப்ளைண்ட்ஸ், எக்ஸ்ப்ளனேஷன். ஆனால் ஒருத்தர் மட்டும் அமைதியாக கவனமாக அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கார். யார் காரணங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க, யார் போலியான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க, யார் வெறுமனே நடிக்கிறாங்க, யார் நம்பிக்கையோ வெளிப்படுத்துகிறாங்க, யார் பதட்டமாக இருக்கிறாங்க, யார் தேவைக்கு அதிகமாக விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த ஒருத்தர் தாங்க ஆக்சுவல் கேமை புரிஞ்சுக்கிட்டாரு. ஏன்னா பேசுகிறவன் எனர்ஜியே வெளியிடுறான், அப்சர்வ் பண்ணுறவன் பவரை சேமிக்கிறான். ஸோ நம்ம லைஃப்பில் நிறைய பேர் ஃபஸ்ட்டு கேட்டகரியில் தாங்க இருப்போம். சில பேர் தான் செகண்ட் கேட்டகரியில் இருப்போம். இன்னொரு விஷயம், இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நியூட்ரலாக இல்லைங்க. எவ்ரி அட்வைஸ்க்கும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும். எவ்ரி சஜஷனுக்கும் ஒரு மோட்டிவ் இருக்கும். பாஸ் சொல்கிறாரு எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க் பண்ணுங்க, ஃப்ரெண்டு சொல்கிறான் ரிஸ்க் எடுக்காதடா, ரிலேட்டிவ் சொல்கிறாங்க சேஃபாக இரு. இதெல்லாம் தவறு இல்லைங்க. ஆனால் அவங்க சொல்கிறது அவங்களோட பயத்திலிருந்து வருதா, அவங்களோட வசதிக்காகவா, அவங்களோட நன்மைக்காகவா? அந்த ஃபில்டரை போட்டு தான் நாம் கேட்கணும். பிளைண்டாக அக்செப்ட் பண்ணினா நம்ம வாழ்க்கையின் ஸ்டீரிங் வீல் வேற யார் கையிலையோ போயிடும். இதை தான் சாணக்கியர் நூற்றாண்டுகள் முன்னாடியே எச்சரிக்கையாக சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது ராஜாக்களுக்கும் அரசர்களுக்கும் மட்டும் அல்லங்க, சாதாரண மனிதர்களுக்காகவும் தான். ஆஃபீஸ், பாலிடிக்ஸ், ஃபேமிலி பவர் டைனாமிக்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப் இம்பேலன்ஸ், ரிலேஷன்ஷிப் டிசிஷன்ஸ், மணி மேக்கிங், மணி சாய்ஸஸ் எல்லாத்துக்கும் அப்ளிகபிள். ஒரு விஷயம் நேர்மையாக சொல்கிறேங்க, இந்த ரகசியங்களை லேர்ன் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் சில பேர் உங்களை பார்த்து சொல்வாங்க, நீ மாறிட்ட, ரொம்ப குவைட்டாக ஆகிட்ட, முன்ன மாதிரி எல்லாத்துக்கும் எஸ் சொல்ல மாட்டேன்றீங்க. இது ஒரு நல்ல அறிகுறி தாங்க.
ஏன்னா நீங்கள் வீழ்த்து கொண்டீர்கள் என்று அதற்கு அர்த்தம். நம்ம சமூகத்தில் அப்ரூவல் ஒரு பழக்கமாக மாறிடுச்சு. லைக்ஸ், கமெண்ட்ஸ், நல்லவன்னு பேர். ஆனால் அந்த அப்ரூவலுக்கு அடிமையானால் நம்ம முதுகெலும்பு மெதுவாக வளைஞ்சிடும். முடிவுகள் பிறரை சந்தோஷப்படுத்துவதற்காக மட்டுமே எடுக்கப்படும். கனவுகள் தள்ளி போகும், எல்லைகள் மங்கி போகும். அந்த மூமெண்ட்டில் நாம் ஸ்ட்ராங்காக தான் தெரியலாம். அதனால் இந்த வீடியோவின் கோர் மெசேஜ் என்னென்னா, பி கைண்ட் பட் நாட் வீக், பி காம் பட் நாட் பேசிவ், பி சைலண்ட் பட் நாட் பிளைண்ட். இப்போ ஒரு பெயின்ஃபுல் ட்ரூத் என்னென்னா, பல பேரோட வாழ்க்கை அவங்களோட டிசிஷன்களால் டிஸ்ட்ராய்ட் ஆகிறது இல்லைங்க. அவங்களோட இன்டிசிஷனால், ஃபியர்னால், இப்போ வேண்டாம் நாளை பார்க்கலாம், என்ன ஆகும்னே தெரியல அப்படின்ட்டு இயர் போயிட்டே இருக்கோங்க. ஆனால் சேம் பிளேஸ், சேம் சேலரி, சேம் ஃப்ரஸ்ட்ரேஷன், சேம் ரிக்ரெட். அதுக்கப்புறம் அடடா அப்போவே ரிஸ்க் எடுத்துருக்கணும். இந்த சென்டென்ஸ் தாங்க மனுஷன் சொல்கிற மிக டேஞ்சரஸ் சென்டென்ஸ். அதில் நீங்கள் இப்போ இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா அது கோ இன்சிடென்ஸ் இல்லைங்க. மேபி நீங்கள் ஒரு டிசிஷன் எட்ஜில் இருக்கலாம். கெரியர் சேஞ்ச் பண்ண நினைக்கலாம், இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண, பவுண்ட்ரி செட் பண்ணணுன்னு, டாக்ஸிக் ரிலேஷன் கட் பண்ணணுன்னு, மணி ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணணும். இந்த ரகசியங்கள் அதுக்கு காம்பஸ் மாதிரி. நம்ம கல்ச்சரலில் சொல்லுவாங்க, அதிர்ஷ்டம் இருந்தால் தான் நடக்கும். ஆனால் அதிர்ஷ்டம் ரெடியாக இருக்கவன்கிட்ட தான் போகும். அப்சர்வ் பண்ணுறவன், பிளான் பண்ணுறவன், டைம்க்கு வெயிட் பண்ணுறவன், ஃபியரை மேனேஜ் பண்ணுறவன், அவனுக்கு தான் சான்ஸை யூஸ் பண்ண தெரியும். இந்த வீடியோவிலேருந்து ஒரே ஒரு லைனை மனசுக்குள்ளே வைத்து கொள்ளுங்கள். ரியாக்ட் பண்ணாத, அப்சர்வ் பண்ணு, பிளான் பண்ணு, தென் மூவ் ஆன். இப்போ ஒரு லாஸ்ட் தாட் பிஃபோர் வி கோ டு டீப்பர். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை முடிவுகள் நீங்கள் எடுத்தீங்க? எத்தனை முடிவுகள் சிச்சுவேஷனால் எடுத்திருக்கீங்க? ஃபேமிலியால், சொசைட்டியால், ஃபியர்னால் எடுக்கப்பட்டது? அந்த லிஸ்ட்டை ஹானஸ்ட்டாக எழுதி பாருங்கள். அங்கே தான் உங்களுடைய சேஞ்ச் ஸ்டார்ட் ஆகும். அடுத்த சில நிமிடங்களை நாம் பார்க்க போகிற ரகசியங்கள் உங்களை ஹீரோவாக மாற்றாதுங்க, ஆனால் விக்டமாக இருந்து வெளியில் கண்டிப்பாக கொண்டு வரும். பிறர் கட்டுப்பாட்டில் இருப்பவனாக இருந்து தானே முடிவெடுப்பவனாக மாறுவீங்க. பிறரை பின்பற்றுவனாக இருந்து சிந்தித்து நடப்பவனாக மாறுவீங்க. இதுக்கப்புறம் ஒவ்வொரு வரியும் மெதுவாக கேளுங்க, ரஷ் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த தகவல் என்டர்டெயின்மெண்ட்க்கு மட்டும் இல்லைங்க. உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய மன பாதுகாப்பு, தந்திர அறிவு பாதுகாப்பு, இதையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கொள்வீர்கள். ரெடியா நண்பர்களே? அப்படின்னா முதல் ரகசியத்துக்குள்ளே நாம் போகலாமா? உங்களை அன்கம்ஃபர்டபுளாக ஆக்கிற ட்ரூத் தாங்க உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். ரகசியம் 1, அமைதி ஆபத்தானது. சாணக்கியர் சொல்கிறார், அதிகம் பேசுபவன் ஆட்சி செய்ய முடியாது. நாம் பொதுவாக அமைதியாக இருக்கிறவங்கள பலவீனமானவங்கன்னு நினைப்போம். ஆனால் உண்மையில் அமைதி ஒரு மிகப்பெரிய உளவியல் ஆயுதம். நீங்கள் ஒரு உரையாடலிலோ மீட்டிங்கிலோ அமைதியாக இருந்தால் எதிரில் இருக்கிறவங்க அந்த சைலன்ஸை தாங்க முடியாமல் அதிகமாக பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ என்ன நடக்கும் தெரியுமா? அவங்களோட உண்மையான எண்ணங்கள், பலவீனங்கள், திட்டங்கள் எல்லாமே தானாகவே வெளியே வரும். யார் முதல்ல பேசுகிறாங்களோ அவங்க தங்களோட நிலையை விட்டு கொடுக்குறாங்க. ஆனால் ரியல் லைஃப் எக்ஸாம்பிளில் பாருங்கள், நாம் ஃபேமிலியில் ஒரு டிசிஷன் எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்போம். ஒரு டிசிஷன் எடுக்க ஒருத்தர் மட்டும் அமைதியாக இருப்பார். கடைசியில் அவர் ஒரு லைன் பேசுவார். அப்போ என்ன நடக்கும்? எல்லாரும் இவர் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு கவனிக்க ஆரம்பிப்பாங்க. அமைதி பலவீனம் இல்லைங்க, அமைதி கணிக்க முடியாத ஒரு சக்தி. ரகசியம் 2, எதிரி உங்களுக்கு தேவையானவன். இது கேட்கவே கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குங்களா? சாணக்கியர் சொல்கிறார், எதிரி இல்லாதவன் சோம்பேறி. எதிரி என்றால் அழிக்க வேண்டியவனா? இல்லை இல்லை. ஒரு எதிரி இருக்கும்போது தான் நாம் எப்போவுமே அலர்ட்டாக இருப்போம், மேம்படுவோம், வேகமாக வளருவோம். எதிரி இல்லைன்னா நாம் கம்ஃபர்ட் ஜோனிலேயே மாட்டிப்போம். உதாரணத்துக்கு ஏர்டெல் ரிலையன்ஸ் காம்படிஷன், கொக்கோ கோலா பெப்சி காம்படிஷன். இந்த போட்டிகள் தான் நம்ம மேலும் மேலும் உயர காரணமாக அமைகிறது. எதிரி உங்களை அழிக்க வருபவன் அல்ல, உங்களை செதுக்க வருபவன். உதாரணத்துக்கு டெய்லி லைஃப்பில்
நம்ம ஸ்கூலில் இல்லை காலேஜில் ஒருத்தன் எப்பவுமே ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டே இருப்பான். ஸோ அவன் இல்லைன்னா நம்மளுடைய எஃபர்ட்டும் குறைஞ்சிடும். நாமளும் அந்த இடத்த பிடிக்கணும்னு அதிகமாக போட்டி போட்டு நம்ம படிப்போம். அதே மாதிரி ஒர்க் பிளேஸில் ஒருத்தர் ஃபாஸ்ட்டாக ப்ரமோட் ஆகிட்டே போவார். அது நமக்கு எரிச்சலாக தான் இருக்கும். ஆனால் அதே சமயம் நம்மையும் நாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷ்னல் தாட் நமக்கு உருவாகும். எனிமி இல்லைன்னா நம்மளை நாம் உயர்த்திக்க முடியாது. அவன் உங்கள் வீக்னஸை காட்டுற கண்ணாடி. ரகசியம் 3. எல்லோருக்கும் நல்லவனாக இருக்காத. சாணக்கியர் சொல்கிறார், எல்லோருக்கும் பிடித்தவன் யாருக்கும் பயங்கரன் அல்ல. எப்பவும் எல்லோரையும் சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க தங்களோட எல்லைகளை இழந்து விடுறாங்க. பீப்புள் ப்ளீஸராக இருக்கும்போது உலகம் என்ன மெசேஜ் எடுத்துக்கோன்னா இவரை எளிதாக வளைக்கலாம். சில நேரங்களில் முடியாது என்று சொல்வது தான் உங்களை மரியாதைக்குரியவராக்கும். சிலரை இழக்க துணிந்தால்தான் சரியானவர்கள் உங்களுடன் இருப்பார்கள். ஒரு ஃப்ரெண்டு எப்போவுமே ஹெல்ப்பு கேட்பார். நீங்கள் எப்போவுமே சரி சரின்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு நாள் முடியாதுன்னு சொல்லி தான் பாருங்களேன், அவர் அப்செட் ஆகுவார். ஆனால் உண்மை என்னன்னா, அந்த முடியாது தான் உங்களை செல்ஃப் ரெஸ்பெக்ட் உள்ளவனாக காட்டும். எல்லோருக்கும் பிடிக்கணும்னா நீங்கள் உங்களை இழக்க வேண்டியது வரும். ரகசியம் 4. உங்கள் திட்டம் ரகசியமாகவே இருக்கட்டும். சாணக்கியர் சொல்கிறார், திட்டம் வெளிப்பட்ட நாளே தோல்வி ஆரம்பிக்கும். உங்கள் திட்டத்தை எல்லார்கிட்டையும் சொல்லும் பொழுது 3 ஆபத்துகள் வரும். 1 பொறாமை, 2 எதிர்மறை விமர்சனங்கள், 3 மனநிறைவு. நீங்கள் உங்கள் திட்டத்தை பற்றி பேசிட்டீங்கன்னாவே உங்களுடைய மனசு நாம் சாதிச்சிட்டோம்னு நினைக்கும். அப்போது உங்களுடைய செயல்பாடுகள் குறையும். அதனால் நீங்கள் உங்கள் திட்டத்தை சைலண்ட்டாக இருந்து செயல்படுத்திய பிறகு உங்களுடைய ரிசல்ட்டு தான் பேசணும். நீங்கள் ஒரு வேளை டயட் இருக்க போகிறீங்க, இல்லை ஜிம்மில் ஜாயின் பண்ண போகிறீங்க, இல்லை புதுசாக எதையாவது ஒன்று கற்றுக்க போகிறீங்க, இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இல்லை உங்கள் வாழ்க்கைக்கு முன்னேறத்துக்கு ஏதோ ஒரு படி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா இதை எல்லார்கிட்டையும் நாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அதை திட்டத்தை சைலண்ட்டாக இருந்து நாம் அதை சாதித்த பிறகு நம்மளுடைய ரிசல்ட்டு தான் அங்கே பேசணும். ஏன்னா நாம் பேசினா நமக்கு நாம் சாதிச்சிட்டோம்னு மனநிறைவு அடைந்துருவோம். பேசாதீங்க, செயலில் காட்டுங்க, உங்கள் ரிசல்ட்டு பேசட்டும். ரகசியம் 5. கருணை எல்லா நேரமும் நல்லதில்லைங்க. சாணக்கியர் என்ன சொல்கிறாருன்னா, தகுதி இல்லாதவனுக்கு கருணை காட்டினால் அவன் உன்னையே அழிப்பான். இங்கே முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? தகுதி இல்லாதவன். கருணை தவறு இல்லைங்க, ஆனால் பகுத்தறிவு இல்லாத கருணை தான் ஆபத்து. திரும்ப திரும்ப ஒரே தவறை செய்யும் ஒருவரை நீங்கள் காப்பாற்றிட்டே இருந்தால் நீங்கள் அவருக்கு உதவி செய்யவில்லை, அவரோட பொறுப்பற்ற தன்மைக்கு துணை போகிறீங்க. உங்களுடைய சாஃப்ட் ஹார்ட்டு, ஸ்ட்ராங் மைண்டு, இது தாங்க சமநிலை. உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட கொஞ்சம் பணம் கேட்குறாரு, நீங்களும் கொடுக்குறீங்க, ஆனால் அதை திரும்ப தரவே மாட்டேன்ட்டுக்கிறாரு. மறுபடியும் கேட்குறாரு, மறுபடியும் கொடுக்குறீங்க, ஆனால் திரும்ப தர மாட்டேங்கிறாரு. இவ்வாறு ஒவ்வொரு முறையும் நீங்கள் கொடுத்த பிறகு அவர் திரும்ப தரமாட்டேன்ட்டுக்கிறாரு. அப்போது ஒரே ஒரு நாள் நீங்கள் சொல்லி பாருங்களேன், என்கிட்ட பணம் இல்லை அப்படின்ட்டு. அவர் உங்களுடைய உறவையே துண்டிச்சிட்டு போயிடுவார். உங்ககிட்ட திரும்ப பேசக்கூட மாட்டார். கொடுத்த பணத்துக்கும் திரும்ப கொடுக்க மாட்டார். ஸோ ஒருத்தருக்கு நாம் உதவி செய்கிறது தப்பு இல்லைங்க, ஆனால் அந்த உதவி யாருக்காக செய்கிறோம், எப்படி செய்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி ஒருத்தரை நாம் காப்பாற்றிட்டே இருக்கிறது தான் அவருக்கு நீங்கள் செய்கிற மிகப்பெரிய தவறு. ரகசியம் 6. நேரம் தான் கடவுள். சாணக்கியர் சொல்கிறார், சரியான நேரத்தில் தவறான மனிதன் கூட ஜெயிப்பான். என்ன அது சரியான நேரத்தில் தவறான மனிதன் கூட ஜெயிப்பான்? திறமை மட்டும் போதாது, டைமும் ரொம்ப முக்கியம். சிங்கம் கூட பசிச்ச உடனே வேட்டைக்கெல்லாம் கிளம்பாதுங்க, சரியான தருணத்துக்காக காத்துட்டு இருக்கும். அவசரம் வாய்ப்புகளை அழிக்கும், பொறுமை அதிகாரத்தை உருவாக்கும். ஒரு நாள் முன்னாடி நைட்டு முழுக்க படித்தா ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாகும்.
தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க தேர்வுக்கு தயாராகி கொண்டு இருந்தால் அவனுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் அதிகரிக்கும். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் ஒரு ஜாப் சர்ச் பண்ணுறீங்க, இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இல்லை எதுலேயோ ஒன்றுத்தில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு டைமிங் ரொம்ப முக்கியம். அந்த டைமிங் நாம் ரைட் டைமிங் வர்ற வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்கணும். ஸோ நம்ம ஒரு செயலை ஹரிபரியாக அவசர அவசரமாக செஞ்சோம்னா கண்டிப்பாக அது நமக்கு ஒரு பெரிய இழப்பீடாக தான் இருக்கும். ஸோ அமைதியாக சரியான நேரத்துக்கு நாம் வெயிட் பண்ணி ஒரு விஷயத்தை சாதிக்கும் பொழுது கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். ரகசியம் 7. பயப்படாதவன் தான் ராஜா. சாணக்கியர் சொல்கிறார், பயம் உள்ளவனிடம் அதிகாரம் நிலைக்காது. பயம் முடிவெடுக்கும் திறனை முடக்கும். ஆனால் பயம் இல்லாமல் இருப்பது இல்லைங்க, இது கால்குலேட்டட் ரிஸ்க். அதாவது எல்லா சாதக பாதகங்களையும் புரிஞ்சு தயக்கமின்றி முடிவெடுக்கும் தைரியம். அந்த தைரியம் வந்துட்டா சூழ்நிலை உங்களை வழிநடத்தாது, நீங்கள் தான் சூழ்நிலையை வழிநடத்துவீங்க. ஸோ மற்றவங்க என்ன பேசுவாங்க, ஃபெயில் ஆயிட்டா இல்லை ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆகிடுமா, இந்த பயம்தான் நம்மளை ஃப்ரீஸ் பண்ணுது. ஸோ ஒரு விஷயத்தை நாம் செய்யறதுக்கு முன்னாடி அது சரியாக தவறாக இருக்குமா அப்படின்னு திங்க் பண்ணணும். ஸோ அது எப்படி முடியும் கால்குலேட் பண்ணி டிசைட் பண்ணி நம்ம ஆக்ட் பண்ணணும். ஸோ அந்த மூமெண்ட்டில் தைரியமாக டிசிஷன் எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். ஸோ இந்த 7 ரகசியங்களும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த உலகம் எப்படி இயங்குதுன்னு காட்டும் ஒரு கையேடு. இதன் நோக்கம் மற்றவர்களை ஆதிக்கம் செய்வதில்லைங்க, நம்மை பாதுகாத்து கொள்வது, நம் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை நம் கையில் எடுப்பது. இறுதியாக ஒரு வரி, அமைதியாக கற்றுக்கொள், ரகசியமாக தயாராகு, சரியான நேரத்தில் ஆட்சி செய். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி, இந்த 7 ரகசியங்களில் எல்லோருக்கும் நல்லவனாக இருக்காதே, அல்லது கருணை எல்லா நேரமும் நல்லதில்லை என்ற கருத்துக்களை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்த தயங்க வைக்கிறது எது? சமூக அழுத்தமா, அல்லது நல்லவராக தெரியணும்னு நினைக்கிற நம்மளுடைய மனசா? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. இந்த 7 ரகசியங்கள் உங்களை வில்லனாக்க சொல்லலைங்க, உங்களை இந்த வாழ்க்கையை வாழ ஸ்மார்ட்டாக சொல்லுது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.